ஹஸ்பண்ட் இறந்து ஒரே வாரம் தான் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கேஷ் எல்லாமே காணா போயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ரீசனாக வந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் ஆலோசனை கேட்க வந்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்த கையோட அவங்களுக்கு கேஷ் தேவைப்படுதுன்னு சொல்லி ஏடிஎம் கார்டு, அவரோட கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு கேஷ் வித்ட்ரா பண்ணலான்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு கிளியராக தெரியும் தட் அவங்க ஹஸ்பண்ட் அவரோட அக்கௌண்ட்ல கேஷ் வச்சிருக்காங்க, எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ இருக்குன்னு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஆஃப்டர் ப்ரேயர்ஸ் எல்லாமே முடிச்ச கையோட மேற்கொண்டு கேஷ் தேவைப்படுது, அடுத்த ப்ரேயர்ஸ்க்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு வித்ட்ரா பண்ண போயிருக்காங்க. ஸோ இந்த வித்ட்ரா பண்ண போனப்போ தான் தெரியுது அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல எந்த ஒரு கேஷும் இல்லை அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி யோசனை பண்ணிட்டு திருப்பி வேற ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் திருப்பி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரோட அடுத்த ஏடிஎம் கார்ட்லயும் எந்த ஒரு கேஷும் இல்லை. ஸோ என்ன செய்ய தெரியாம இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட்ல அந்த ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஓகே அண்ட் அப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, அவரோட பிரேதத்து முன்னுக்கு தான் அவரோட பர்ஸ் எல்லாமே வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யாரு எடுத்து என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியல அப்படின்னு ஒரு டவுட்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். யூஸ்வலாகவே ஒருத்தவங்க இறந்த கையோட அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல எந்த ஒரு கேஷும் நீங்க போயிட்டு வித்ட்ரா பண்ண முடியாது. ஈவன் நீங்க ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்ற பெனிஃபிஷரி உங்க மேல கேஸ் ஃபால் பண்றதுக்கு ஹை சான்சஸ். ஸோ அதுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க அது தவறான இடத்துல இருக்கீங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பேங்க்லேருந்து எந்த ஒரு கேஷ் வித்ட்ரா பண்ணாலும் நம்ம லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ LA சப்மிஷன்ஸ் போகணும். போயிட்டு அந்த ஆர்டர் கிடைச்சோன்னு தான் யாருக்கு அந்த காசு எடுக்கலான்னு உரிமை கொடுக்குறாங்களோ தென் போயிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு தென் நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இடையில நீங்க இந்த மாதிரி போய் கேஷை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் நீங்க தவறு அப்படின்னு சொல்லி கேஸை ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒருத்தவங்க இறந்தோன்னு அவங்களோட கேஷை நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸோட போயிட்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டு வந்தால் தான் வித்ட்ரா பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறந்த கையோட அவங்களோட பொருளில் முக்கியமான இந்த ஏடிஎம் கார்ட்ஸோ யாராவது முக்கியமான ஜாமானுங்க ஜுவல்லரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பப்ளிக்ல வைக்கும் போது பார்த்து வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு உங்களோட உயில் பற்றி கேட்கணும், எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பேனியோ வீல் மூலிமா எழுதிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட பேனியோ வீல் ஆன்லைன் வில் ரைட்டிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ சைனிங் ஆஃப் ஷாமி ஃப்ரம் பேனியோ வீல். உங்கள் உயில் உங்கள் கையில்.